நான் வந்து உங்கள்கிட்ட பேசுனதை சரி, அவர் மூத்தவர், நல்ல மனுஷன்தான். ஆனால் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவார், எங்கே இருந்தாலும் வந்து நான் எந்த ஒரு பதிவை போட்டாலும் அங்கே வந்து சீமான் சீமான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார். சீமானை திட்டுறாரு. ஆமாம், சீமான் போபியால பாதிக்கப்பட்டவர். ஆமாம், இஸ்லாமிய போபியா மாதிரி அவருக்கு வந்து சீமானு போபியா பாதிக்கப்பட்டிருக்காரு. நல்ல மனுஷன்தான், அவர் ரொம்ப மூத்தவர், நல்ல மனுஷன். நான் இங்கே உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் அதை வெளியிட்டு அடுத்த நாளே வந்து அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி சீமான் வந்து தமிழர் மதத்தை நோக்கி வந்து இவர்களை போன்றவர்களை வைத்து அங்கே நோக்கி நகர்த்திட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை கட் பண்ணி உங்களுடைய வீடியோவை நாம் தமிழரில் இணையக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே தமிழர் மதம்ங்கிற ஒன்றுக்குள்ள இழுக்காரு. அவர் எப்போ அதை சொன்னார், எங்கே சொன்னார், அது யாருக்கு சொன்னார்? அண்ணன் சீமான் அவர்கள் அது யாருக்கு சொன்னார்? ஆட பைத்தியகாரங்களா, அண்ணன் சீமான் எந்த இஸ்லாமியனே நீ இந்த மதத்துக்குன்னு சொல்லலை. அண்ணன் சீமான் அவர்களே வந்து நான் இந்து அல்ல, நான் தமிழன், என்னுடைய தேசியன என்னுடைய மதம் தமிழன், நான் ஆசீவத்தை சிவனயத்தை ஏன்னா இந்த மாதிரியான இங்கே இருக்கிற வழிபாட்டு முறைகளை முருகனை நான் வழிபடுறேன், நான் இந்துவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம், என்னை இந்துவை ஆக்கிட்ட, நான் இந்துவே இல்லைன்னு சொல்கிற சீமானண்ணன் இன்னொன்று குறிப்பிடுவார், அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிவிடு. தமிழ்நாட்டில் பாஜகவோடு எந்த காலத்திலும் நீங்கள் இடதுசாரிகளை விட்டுருங்க, இடதுசாரிகளை தவிர்த்து என்னங்க பாஜகவோடு எந்த காலத்திலும் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், இரண்டு தேசிய கட்சிகளையும் எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டேன், பாஜக என்பது என்னுடைய பரம எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வந்தவர் அண்ணன் சீமான். இங்கே இருக்கிற ஒரு கட்சி திமுகவை, அதிமுகவை, என்னங்க விடுதலை சிறுத்தைகளை, ஏன்னா ஏற்கனவே இங்கே அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே, திமுக கூட்டணியில் வந்து பாஜக இருந்தபோது இருந்தவங்க தானே, என்ன இவர்கள்லாம் யாரோ ஒருத்தர் வந்து டிக்ளேர் பண்ணி போய் சொல்லுங்க. திருப்பி ஒரு பொய்யை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் சீமான் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி அதை அவர் வந்து எதிராக போயிடுவார், அவருக்கு போடுற வாக்கு வேஸ்ட்டு